அதிர்ந்தது டெல்லி, பறந்தது விசில் சத்தம், நடந்தது என்ன? யார் காசு தராங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா புதிய ஆகணும். நம்ம பத்திரிகையாளர் இடத்துல இருந்து வந்திருக்கோம், நிறைய அரிய கருத்துக்களை பேசியிருக்கோம், நல்ல விஷயங்களை பேசியிருக்கோங்கிறதெல்லாம் மறந்துட்டு நாம நமக்கு பிடிச்ச ஒரு ஆளுங்கட்சியோட அது ஏன் பிடிச்சதுங்கிறது அவங்க வருமானத்துக்கு வழிவகுக்கிறாங்க. அதனாலதான் அவங்க செய்யற எதை பத்தியுமே நாம கவலைப்படாம மின்சார கட்டணம் உயர்ந்துச்சா பேசக்கூடாது, கலாச்சாரம் மரணம் அதெல்லாம் உங்களுக்கு அதிமுக போட்டாதான் அந்த ஷாப் இருக்கும். அது திமுக போடும்போது அதை நீங்க கொஞ்சம் ஈஸியா எடுத்துக்கணும். அப்பதான் டெல்லி அதிரும். நாம் தமிழர் கட்சி பற்றி பேசுறதுக்கு தான் வீழ்ச்சி நிறைய பேருக்கும் சோத்துக்கு வழி கிடைச்சிருச்சா உங்களால அப்படி குறைக்க முடியுமா? முடியுதுல்ல. அவங்க மொத்தம் அசிங்கமா பேசணும், அவதூறா பேசணும். இதுதான் நீங்க கொடுக்குற ஒரு முக்கியமான ஒரு. அதனால இதெல்லாம் யமகாரம்பா எங்கடா பொட்டி வாங்க எல்லாம் பிச்சைக்காரன்பா எல்லாமே கேட்பாங்க. நம்ம அடுத்தவங்களை பிச்சைக்காரன்னு சொல்லிட்டு நாம பிச்சை எடுத்துட்டு இருக்கோம். அதெல்லாம் பத்தி கவலையே படக்கூடாது. தொடச்சு அப்படி தள்ளிட்டு போயிட்டு ஒரு வளர்ந்து வரும் கட்சி வேற சொல்றேன். இதுல எனக்கு என்ன கஷ்டம் இருக்கு? நான் வளர்ந்த விதமே நாம் தமிழர் கட்சியை அவதூறு பரப்பி தான். அவதூறுக்கும் எனக்கும் ஒரு சின்ன உண்மையே இந்த இடத்துல பேசுறேன். ஒரு பொருத்தம் உண்டு. ஏன்னா தமிழர் கட்சிக்குள்ளார என்ன நடக்குது, என்ன பிரச்சனை, நாங்க பெண்களை எப்படி நடத்துக்கிறோம், எங்களுக்குள்ள என்ன சண்டை அப்படிங்கறதெல்லாம் நாம் தமிழர் கட்சி நாங்க பாத்துக்கிறோம். வணக்கம் அன்பு உறவுகளே. இன்னைக்கு நாம லைஃப் ஆஃப் உடன்பிறப்புகள் தான் பார்க்க போறோம். வெக்கம், மானம், சூடு, சொரணை எது ஒண்ணுமே இல்லாம வாழ்றது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? எப்படிதான் இப்படி வாழ்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால நாம நம்மளுடைய தமிழ் முழக்கம் வலையொலிக்கு ஒவ்வொரு பிரபல யூடியூபர்ஸா நேரடியாவே போய் நம்ம நேர்காணல் எடுக்கலாம் அப்படிங்கிற திட்டத்தை வச்சிருக்கோம். இது நம்மளுக்கு தெரிஞ்சது. இன்னும் அவங்களே சொன்னாங்க அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் சிறப்பா அவங்களுடைய லைஃப் எப்படி இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும்ல. வாங்க அவங்க கிட்டேயே போய் கேட்கலாம். இன்னைக்கு நம்மளுடைய முதல் விருந்தினர் யாரு அப்படின்னா மரியாதைக்குரிய மைனர் புருடா அவர்களை தான் சந்திக்க போறோம். வணக்கம்ண்ணே. பாண்டிச்சேரிக்கு போலீஸ் போயிடுச்சா? அரெஸ்ட் பண்ணிடுச்சா? கனவுல இருக்கீங்களாண்ணே? சட்டம் மீது குண்டாஸ் போட்டாங்களா? கனவுல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாம தமிழ் அவர்களே வணக்கம். சரி வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் பேச போறோம். என்ன அப்படின்னா லைஃப் ஆஃப் பை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனா லைஃப் ஆஃப் உடன்பிறப்புகள் அப்படிங்கிற இந்த சப்ஜெக்ட பலரும் விரும்பி ஆர்வத்தோட கேட்குறாங்க. எப்படி இந்த உடன்பிறப்புகளுடைய வாழ்க்கை நகருது அப்படின்ட்டு. அதனால ஒரு உடன்பிறப்பா நீங்க அதுலயே ஊறி வாழ்ந்து இருக்கிறனால உங்ககிட்டே நேரடியா கேட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிறனால கேட்குறேன். ஒரு உடன்பிறப்பா இருக்கக்கூடிய ஒரு யூடியூபருக்கான தகுதிகள் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசை. உங்களை மாதிரி இன்னும் 4 சில பேர் வராங்க. இருந்தாலும் உங்ககிட்ட இருந்து முதல்ல தொடங்குறோம். நீங்க சொல்லுங்க, ஒரு யூடியூபருடைய தகுதி தான் என்ன அப்படிங்கிறது நான் கேட்கிறேன். நல்லா படிச்சிருக்கணும். அப்படியா? நீங்க என்னென்ன படிச்சிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் லிஸ்ட் போட்டுறேன். படிச்சிருக்கணும், நல்ல அரசியல் தெளிவு ஞானம் இருக்கணும், சமூக சீர்கேடுகள் அவலங்களை எதிர்த்து நம்ம குரல் கொடுக்குறவங்களா இருக்கணும், நேர்மையா எந்த விஷயத்தையும் அணுகணும். இந்த கட்சி அந்த கட்சி பாரபட்சம்லாம் பார்க்கக்கூடாது. நேர்மையா என்ன நடக்குதோ அதை பத்தி பேசணும். இருங்க இதெல்லாம் ஒரு நல்ல யூடியூபருக்கான விஷயங்கள். அதை நீங்க எங்கிட்ட எதிர்பார்க்க கூடாது. அதெல்லாம் எதிர்பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட இருக்காது. ஏதாவது இல்ல நீங்க அதுதானே எனக்கு புரியுது. ஒரு யூடியூபர்னா அந்த தகுதியெல்லாம் இருக்கணுங்கிறது எனக்கு புரியுது. ஆனா நான் கேட்கறது லைஃப் ஆஃப் காணொலியோட தலைப்பு லைஃப் ஆஃப் யூபி. ஓகேயா? ஸோ பேசிக்கலி நீங்க சொல்ற அந்த பொருத்தங்கள் எல்லாம் நமக்கெல்லாம் இருக்காதுன்னு எனக்கு தெரியும். நீங்க சொல்லுங்க, ஒரு உங்களுடைய தகுதியில உங்களுக்கு எது இப்ப மக்கள் கத்துக்க வேண்டிய ஒரு தகுதின்னு நினைக்கிறீங்க? எப்பவுமே நம்ம படிப்பை பத்தி நம்ம யோசிக்கிறத விட
அடுத்தவங்க வாழ்க்கையை பற்றி படிக்கிறது, அதுவும் நல்ல வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. நையாண்டி, நக்கல் பேச்சு, அவதூறு, இதெல்லாம் எப்படி ஒருத்தரோட வாழ்க்கையை எவ்வளோ தூரம் பாதிக்குமோ, அது நமக்கு எவ்வளோ லாபமாக இருக்குமோ, அதை பற்றி மட்டும்தான் நம்ம பேசணும். அப்ப அதுவே நம்மளுக்கு வந்து சோறு போடும்னு நினைக்கிறீங்க. இப்ப சோத்துக்கு என்னென்ன பண்ணுவீங்க? அதுவா, உங்கள்கிட்ட சொல்றதுக்கு என்ன தங்கச்சி, 200 ரூபாய் வந்துடும். போதாத குறைக்கு நாம் தமிழர் கட்சியை வேண்டாத பேச்செல்லாம் பேசி என்னென்ன நக்கல் நையாண்டி பண்ண முடியுமோ, என்ன அசிங்கமா பேச முடியுமோ, என்ன ஈர பேனாக்குறது, பேனை பெருமாளாக்குறதுன்ட்டு எவ்வளவு தூரம் அதை எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் இருக்கு. நீங்க காலைல எழுந்துச்சுன்னு பல்லு வளர்க்குறீங்களா மாட்டீங்க? அது பண்றோமோ இல்லையோ, நாம் தமிழர் கட்சியை முதல் வீடியோ போட்டுட்டு தான் நாம அடுத்த தூக்கத்துக்கு அலாரம் வைப்பீங்களா இல்ல வேற எதாவது? அந்த கனவு ஃபுல்லா வேற மாதிரி தானே வருது. நாம் தமிழர் கட்சி எப்படி அடிக்கிறது, அதுதான் சிந்தனை முழுக்க. தூக்கத்துல இருந்து எழுந்தோடனே உங்களுக்கு இதுதான் முதல் கட்ட தூக்கத்திலயும் ஆகாங்க. அது இப்ப தெரிஞ்சிச்சு. அதனால நம்ம இப்படி இந்த சிந்தனையில இருக்கிற இல்லதான் வாழ்க்கையும் பறி போச்சுது. அப்படி நம்ம மனைவி வேற முடிவெல்லாம் வேற மாதிரி எடுத்துட்டாங்க. சரி, அதை விடுங்க. ஆனாலும் நமக்கு முக்கியம் நாம் தமிழர் கட்சிய அடிச்சு தூக்கணுங்க. என்ன கொத்தியா அதையும் தூங்குறாரு. அப்போ ஒரு முக்கியமான தகுதியா வந்து மற்றவங்களோட கட்சியில அவங்களுடைய கட்சிக்குள்ள என்ன நடக்குது, என்ன பேசிக்கிறாங்க, எல்லா கட்சியும் நீங்க பார்க்க கூடாது. முக்கியமா நாம் தமிழர் கட்சி ஒரு வளர்ந்து வர கட்சியில தான் நாம வந்து அடிச்சு தூக்குற வேலையெல்லாம் பார்க்கணும். ஏன்னா எங்க எசமான் வளரணும், எங்க எசமான் வளர்ந்தாதான் எங்களுக்கு 200 ரூபாய் வழி, சோத்துக்கு வழி. இந்த நாம் தமிழரை பத்தி நான் பேசி என்னோட வியூஸ், நீங்க என்னோட வீடியோஸ் பார்த்துருக்கீங்களா? யாருக்கும் அந்த அளவுக்கு வியூஸ் பாருங்க, இனிமே பாருங்க. பார்த்தீங்கன்னா வியூஸ், நான் நாம் தமிழர் கட்சி பத்தி பேசுறதுக்கு தான் வியூஸ் நிறைய பேருக்கும். சோத்துக்கு வழி கிடைச்சிருச்சா? உங்களால அப்படி பிழைக்க முடியுமா? முடியுது இல்ல. அவங்க மொத்தம் அசிங்கமா பேசணும், அவதூறா பேசணும், இதுதான் நீங்க கொடுக்குற ஒரு முக்கியமான ஒரு இவ்வளோண்டுதான் கிடைக்கும். நம்ம அதை பெருசாக்கி விட்டுறோம். எவ்வளவு பெரிய தண்ணி நாட்கள படாம வீடியோ போட்டுட்டே இருக்கணும். அப்படிதானே பத்தியா? அவனுக்கும் அதேதான் கனவுங்க. ஆக மொத்தம் இது ஒரு முக்கியமான குவாலிட்டியா நீங்க வந்து உங்களோட தரப்புல இருந்து சொல்லியிருக்கீங்க. அடுத்ததா நம்ம யார்கிட்ட கேட்க போறோம் அப்படின்னா, அதிர்ந்தது டெல்லி, பறந்தது விசில் சத்தம், நடந்தது என்ன, எங்களுடைய மரியாதைக்குரிய அண்ணா அவர்களிடம்தான் யூடியூபருக்கான தகுதி என்ன அப்படின்றத கேட்க போறோம். அந்த நம்மளுடைய மைனர் புருடா அவர்கள் வந்து பயங்கரமா வந்து சொல்லிட்டாங்க யூடியூபரோட தகுதியை. நீங்க என்னென்ன நினைக்கிறீங்க? ஒரு யூடியூபருக்கு இந்த தகுதி கட்டாயம் இருந்தே ஆகணும் அப்படின்னா அது என்ன தகுதி? அந்த தங்கச்சி, நீங்க என்ன யூடியூப்னு அப்படி சுருக்கிக்கலாம் வேண்டாம். நான் ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பத்திரிகையாளர், ஒரு பிரபல சேனல்ல என்னோட முகம் தெரியாதவங்களே கிடையாது. இப்ப வேற வழியில லண்டனுக்கு கூட இப்ப போயிட்டு வந்தது. ஆமா, அதெல்லாம் போவோம். நம்ம எஜமான் தயவுல போயிட்டு வருவோம். ஐயா பெரியார். ஆமா ஆமா, அதெல்லாம் போவோம். அதெல்லாம் வேண்டாம் தங்கச்சி, நம்ம வேற மற்ற விஷயங்கள பேசுவோம். சரியா? அந்த அளவுக்கு லண்டன்ல போய் ரோட பார்த்தெல்லாம் பிரமிச்சு போய் வந்தேன். அதெல்லாம் வேற கதை. அங்க வந்து பெரியார் ரொம்ப மோசமா இருந்து விழுந்து எழுப்பி வந்ததுலதான் மூக்கு ரொம்ப பெருசாயிட்டு அடிபட்டு பாடி ஷேமிங்ல எனக்கு பிடிக்காது. ஆக்சுவலா நான் அதுல நம்ம ரோட்ல அப்படி வலிக்கிட்டு போறோம் இல்ல, ஸ்வயங்னு போயிடும். அங்க குண்டும் குப்பையுமா கிடக்குது. நீங்க கூட ஒரு லண்டன் போயிட்டு வாங்க. சரி, நம்ம கருத்து, நம்ம சப்ஜெக்ட் வந்துருவோம். ஒரு யூடியூபருடைய தகுதி என்ன அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? தகுதி என்னன்னா, யார் காசு தராங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா கூடியே ஆகணும். நம்ம பத்திரிகையாளர் ஒரு நல்ல ஒரு இடத்துல இருந்து வந்திருக்கோம், நிறைய அரிய கருத்துக்களை பேசியிருக்கோம், நல்ல விஷயங்களை பேசியிருக்கோங்கிறதெல்லாம் மறந்துட்டு நாம வந்து நமக்கு பிடிச்ச ஒரு ஆளுங்கட்சியோட, அது ஏன் பிடிச்சதுங்கிறது அவங்க வருமானத்துக்கு வழிவகுக்கிறாங்க. அதனாலதான் அவங்க செய்யற எதை பத்தியுமே நாம வந்து கவலைப்படாம, சமூகத்துல என்ன சீர்கேடு நடந்தாலும் அதை பத்தி பேசக்கூடாது. நாம எதுக்கு வழிமொழிகிறோமோ, எங்க நாம வந்து வேலை பார்க்கிறோமோ அவங்களுக்கு உண்மையும் நேர்மையுமா இருக்கணும். உண்மை நேர்மை வந்து ஆமா, அவங்களுக்கு உண்மை நேர்மையா இருக்கணும். அது எவ்வளவு தப்பு பண்ணாங்க. உண்மை நேர்மையுமான எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சி ஆயிடுச்சு. அந்த கட்சிக்கு உண்மையும் நேர்மையுமா இருக்கணும். அவங்க செய்யற எல்லா அக்க போரையும் நம்ம மறைச்சு அதிகாரத்துல இருந்து என்ன தப்பு பண்ணாலும் பரவாயில்ல. அப்ப நீங்க கேட்கலாம், அதிமுகவும் அதிகாரத்துல இருந்துச்சேன்னு. அங்க கொஞ்சம் எல்லாம் நமக்கு வருமானம் அந்த அளவுக்கு இல்ல. புரியுது.
மின்சார கட்டணம் உயர்ந்துச்சா பேசக்கூடாது, இருக்கவே கூடாது தங்கச்சி. பேசக்கூடாது. கள்ளச்சாராயம் மரணம் அதெல்லாம் பத்தி உங்களுக்கு அதிமுக போட்டாதான் அந்த ஷாக் இருக்கணும். அது திமுக போடும்போது அதை நீங்க கொஞ்சம் ஈஸியா எடுத்துக்கணும். அப்பதான் டெல்லி அதிரும். அப்பதான் டெல்லி அதிரும். டெல்லி அதிர்ந்ததோட காரணம் என்னன்னா தங்கச்சி, அது வந்து நம்ம காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்தை ஒன்றிய அரசு வில்லத்தனம் பண்ணுச்சு இல்லையா? அதுக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் போய் சொன்னாரு, காட்டுவாருன்னு நானும் சொன்னாரு. ஆனா நீங்க சொன்னாரு, நானும் எங்க போயிருவாருன்னு பயந்துட்டேன். லாஸ்ட்ல பார்த்தா இவர் போகாம விட்டுட்டாரு, டெல்லி அதிர்ந்து போச்சு. இதுதான் அதிர்ந்ததுக்கான காரணம். இதுதான். இவ்வளவு சின்சியராலாம் இருக்கக்கூடாது. இந்த சின்சியாரிட்டியை நான் உண்மையாவே பாராட்டுறேன். ரொம்ப நன்றிண்ணே எங்களோட சேனலுக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து. நம்ம கட்சிக்கு வந்தோம்னா மக்கள் இதை பத்தி எல்லாம் பேசவே கூடாது. மக்கள் வளம், நம்மளோட நாட்டு வளத்தை பத்தி எல்லாம் எதுவுமே பேசக்கூடாது. எத்து போன பெரியாரை பத்தி தான் நம்ம பேசணும். அவரும் எத்து போன கருத்துக்கள், நல்ல கருத்துக்கள் சொல்லியிருக்காருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். மோசமான கருத்துக்களும் பரப்பியிருக்காங்கிறது தெரியும். ஆனாலும் நாம வந்து அவரை பத்தியே நம்ம கொஞ்சம் தூக்கி பிடிச்சி இதுதான் திராவிடம் அப்படின்ட்டு ரொம்ப 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 மகிழ்ச்சினே. உங்களுடைய அருமையான கருத்துக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அப்போ அண்ணன் நீங்க வந்து சொன்ன மாதிரி வந்து முக்கியமா வந்து இந்த நாட்டுல நடக்கிற பிரச்சனையை பத்தி பேசக்கூடாது, உண்மை நேர்மையா இருக்கணும். நீங்களே சொன்ன மாதிரி சொம்பா இருக்கக்கூடாது, அண்டாவா இருக்கணும். அதுதானே இப்பதான் பாயிண்ட் பிடிச்சிங்க தங்கச்சி. ஏன்னா நீங்க தானே நான் சொல்லியிருக்கீங்க. அப்போ இவ்வளவு பெரிய மேடையில எல்லாரும் இருப்பதில் எவ்வளவு பெருமிதம் இருந்து பாருங்க, அப்ப தெரியும். இவ்வளவு நேரம் இவங்க 2 பேர்கிட்ட வந்து நம்ம கருத்து கேட்டோம். நம்ம வந்து அடுத்து ஒரு முக்கிய பிரபலமான ஒரு யூடியூபர் கிட்ட தான் கேட்க போறோம். அடுத்தது யார் அப்படின்னா மரியாதைக்குரிய சரக்கு பங்கர் அவர்கள் கிட்ட தான் கேட்க போறோம். யூடியூபருடைய தகுதி என்ன அப்படின்னு வாங்க கேட்போம். யூடியூப் சேனல்ல நீங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். நேர்மையெல்லாம் இருக்கணும். எங்க காசு அதிகம் தராங்களோ அங்க நேர்மையா பேசணும். நீங்களே இப்ப பாத்தீங்கன்னா அதிமுக கொடநாடு வழக்கு எடப்பாடி அப்படின்னு நானே தான் பேசியிருப்பேன். ஆனா எனக்கு இப்போ ஒரு உண்மையான சந்தேகம் இருக்கு. குவாலிட்டி பத்தி பேசுறோம், என்ன ஒரு தகுதி வேணும் ஒரு யூடியூபருக்குன்னு. ஆனா இப்ப நீங்க எந்த பாக்ஸ்ல இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. அதிமுகக்கு ஒர்க் பண்றீங்களா இல்ல பிஜேபிக்கு ஒர்க் தராங்களோ அந்த பக்கம் இருப்பேன். என்ன கொலீக்ஸ் இது கூட புரியாம அப்ப அந்த நாங்க நடுநிலையாளர் ஜேர்னலிஸ்ட் இதெல்லாம் வெளியில சொல்லிப்போம். அதெல்லாம் கொஞ்சம் எடிட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆஃப்டர் ரெக்கார்டும் நிறைய பேச வேண்டியது இருக்கு. இதெல்லாம் வெளியில சொல்லிக்கிறது தான். அப்படி மற்றபடி நமக்கு வந்து நீங்க அதான் ஏன் என்ன நீங்க ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். நான் அப்போ எடப்பாடி தான் குற்றவாளின்னு, இப்போ எடப்பாடிக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். திமுகவை தூக்கி போட்டு வறுத்தெடுத்துட்டு இருக்கேன். ஆவணங்கள் கிடைக்கும். நமக்கு சோர்ஸ் இருக்கு. சோர்ஸ் மூலமா ஆவணங்கள் கிடைக்கும். ஆவணங்கள் கிடைச்சிச்சுன்னா ஏன் காட்டுல மழை, அந்த ஆவணங்களை வச்சு அவங்கள மிரட்டி பார்ப்பேன். முதல்ல என்ன செய்வேன், நான் மிரட்டுவேன். மிரட்டுறதுங்கிறது அன்பா பேசுறதுன்னு கூட நீங்க எடுத்துக்கலாம். சரியா? மிரட்டுறே செய்யாதீங்க, ஓகேவா? அன்பா பேசுறது தான், மிரட்டுறதெல்லாம் கிடையாது. அன்பா பேசும்போது அவங்க ஒரு வழிக்கு வருவாங்க. வந்தாங்கன்னா அதை அப்படியே முடிச்சிருவேன். இவங்க திமுறிட்டு நிற்பாங்க திமுக காரங்க, போட்டு உடைச்சிடுறதுதான். யாரை பத்தி என்ன. ஆனா ஒண்ணு, அப்ப சொன்னதும் உண்மைதான். இப்ப நடப்பாண்டுல நடத்திக்கிட்டு இருக்காங்களே ஆட்சியாளர்கள், அவங்க சொன்னதும் உண்மைதான். ஆனா எனக்கு எந்த பாக்ஸ்ன்னு கேட்டீங்களா, அந்த பாக்ஸ் முக்கியம். அந்த பாக்ஸ் அநேகமா எனக்கு அடுத்த தேர்தல்ல அதிமுக வந்தா அமைச்சர் எம்எல்ஏ சான்ஸ் இருக்கு. இப்படியெல்லாம் யாருக்கும் உண்மையா இல்லாம இருக்கிறது ஒரு கேவலமான பழப்பு இல்லையான்னு கேக்குறாங்களே மக்கள். அதுக்கெல்லாம் என்ன பதில்? வேலையில இருந்து துரத்தி விட்டாங்க. நடவண்டி கஷ்டப்பட்டேன் சோத்துக்கு. இன்னைக்கு காரு பங்களா கிடைக்குமா? நீங்க தருவீங்களா? கலெக்ஸ் தர முடியுமா? வருதில்ல. பேசுவோம், மாத்தி மாத்தி பேசுவோம். ஒரு நீங்க நல்ல யூடியூபர்களை பேட்டி கண்டாதான் உங்களுக்கு நல்ல அரசியல் கிடைக்கும். நீங்க அந்த நல்லதை எடுத்துருங்க. அப்ப இப்படிதான் இருக்கும் யூடியூபர்ஸ். என்ன திமுகவுக்கு மட்டும்தான் விஞ்ஞான ஊழல் செய்ய தெரியுமா? ஆதாரம் தேடினாலும் கிடைக்காதுன்னு தப்பு பண்ணுவாங்களா? நாங்களும் செய்வோம்ல. அப்போ ஒரு நீங்க சொல்றத பார்த்தா ஒரு யூடியூபருக்கான தகுதி வந்து உண்மையாகவே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரில நம்ம யாரை ஆதரிக்கிறோமோ அவங்களுக்கு உண்மையா இருக்கணும். யாருகிட்ட பொட்டி வாங்கணுமோ அவங்களுக்கு உண்மையா இருக்கணும். அப்ப ஜேர்னலிஸ்ட்ங்கிற போர்வையில என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அது இப்பதான் நல்லா புரிஞ்சிருச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. உங்களோட பேசுனதுல ரொம்ப மகிழ்ச்சி. மீண்டும் பேசும். இன்னும் அடுத்தடுத்த நேர்காணல்ல உங்களை வாய்ப்பு இருக்கும் போது சந்திக்கிறேன், பேசுறேன். ரொம்ப நன்றி.
அடுத்ததா நம்மளுடைய பிரைட்ஸ் எரிகாலன் அவர்களை தான் கேட்க போறோம். ஏன்னா அவருக்கும் இந்த அவருடைய யூடியூபின் வளர்ச்சிக்கு அவரே ஒரு முக்கிய காரணமா இருந்திருக்கிறாரு. அவருடைய வளர்ச்சியை பார்த்து நான் ரொம்ப 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 வியந்திருக்கேன். அவர்கிட்டயே அவருடைய குவாலிட்டிஸ் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறோமே வாங்க. வணக்கம் சகோதரர். வணக்கம். பொதுவா பாத்தீங்கன்னா என்னோட யூடியூப் வளர்ந்ததுக்கு காரணம் அவதூறுகளை கையில் எடுத்தது தான். என்னோட எல்லா சேனலையும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கட்சியை, வளர்ந்து வரும் கட்சியை என்னோட தனி மனித காழ்ப்புணர்ச்சிக்காக அதிகம் பயன்படுத்தியிருப்பேன். அந்த அவதூறுகளை நான் பரப்புகிற விதமே தனி. அதை ஸ்லாகிச்சு பேசும்போது எனக்கான ஒரு கூட்டம் அங்கே கூடியிருக்கிறத பார்க்குறேன். அதே மாதிரி எங்கள்கிட்ட இதை பேச சொல்லி தர்ற, அதான் நீங்கள் ஊப்பியாக இருக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்னா அதெல்லாம் ஒரு வரவங்க. நீங்கள் என்ன கஷ்டங்கிறீங்க? கஷ்டம்தான். ஏன்னா எல்லாத்தையும் செருப்படி வாங்கணும், எல்லாரும் கமெண்ட்ல திட்டுவான், எல்லாரும் பதிவு என்னடா கரிகாலா அப்படின்பா, எரிகாலாம்பா. அதனால இதெல்லாம் யமகாலாம்பா, எங்கடா பொட்டி வாங்குறேன், எல்லாம் பிச்சைக்காரன்பா, எல்லாமே கேட்பாங்க. நம்ம அடுத்தவங்கள பிச்சைக்காரன்னு சொல்லிட்டு நாம பிச்சை எடுத்துட்டு இருப்போம். அதெல்லாம் பத்தி கவலையே படக்கூடாது. தொடச்சு அப்படி தள்ளிட்டு போயிட்டு ஒரு வளர்ந்து வரும் கட்சி பேர சொல்றேன். இதுல எனக்கு என்ன கஷ்டம் இருக்கு? நான் வளர்ந்த விதமே நாம் தமிழர் கட்சியை அவதூறு பரப்பி தான். அவதூறுக்கும் எனக்கும் ஒரு சின்ன உண்மையே இந்த இடத்துல பேசிடுறேன். ஒரு பொருத்தம் உண்டு. ஏன்னா அது இங்க அவதூறு பரப்புறேன்னா எனக்கு உண்மையிலே எனக்கு ஒரு நான் ஒரு குற்ற செயலில் ஈடுபட்ட ஒரு விஷயமும் உண்டு. அதை அவங்க அவதூறும்பாங்க, நாங்கள் இது அவதூறு அப்படின்னு சொல்லிப்போம். ஆனால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், எனக்கு இந்த பாலியல் சம்பந்தமான ஒரு விஷயங்களை பற்றி அதிகமாக ஒரு கட்சியை பற்றி பேசுறது கொஞ்சம் கிடைச்சாலும் பெருசாக நீட்டி முளைக்கி பேசுவேன். அதுக்கு காரணம் இதே மாதிரி நான் படிச்சுட்டு இருக்கும்போது கல்லூரியில் ஒரு பெண்ணை பாலியல் தொந்தரவு கொடுத்துட்டேன்னு என்ன துரத்தி விட்டுட்டாங்க. அதில் ஏற்பட்ட ஒரு மன உளைச்சல், அதில் ஏற்பட்ட ஒரு விளைவு, இந்த வளர்ந்து வரும் இந்த கட்சிக்கு மேலே என் பார்வை விழுந்தது. நான் எதால் பாதிக்கப்பட்டனோ அதே சேரல்லி இவங்ககிட்ட வீசி 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 நமக்கு வியூஸ் கிடைச்ச மாதிரியும் ஆச்சு, 200 ரூபாய் ஜிபே ஆன மாதிரியும் ஆச்சு. பணம் நமக்கு சோத்துக்கு வழிங்கிறீங்களே. உங்க பர்சனல் லைஃப பத்தி எனக்கு பேசணுங்கிற விருப்பம் இல்ல. இருந்தாலும் உங்களுக்கு நடந்தது உண்மை. பட் இல்லாதத பொய்ய கதையெல்லாம் இன்னொரு கட்சியை பத்தி பேசுறதுனால இது ஒரு குவாலிட்டியா, இதனால யூடியூப் வளர்ந்துடும் நீங்க எப்படி நினைக்கிறீங்க? வருதுல்ல, நீங்க என்னோட வியூஸை போய் பாருங்க. நான் எந்த கட்சியை பத்தி அதிகம் பேசியிருக்கணும், அதான் நாம் தமிழர் கட்சியை பத்தி பேசி 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 தான் என்னோட வருமானமே நடக்குது. நான் அதில் தான் சோத்தை சாப்பிட்டுட்டு இருக்கேன். அதில் கொஞ்சம் பெருமையாகவும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எது நமக்கு வருமானம் தருகிறதோ, எது நமக்கு ஆதாயத்தை தருகிறதோ, யாரை தட்டினால் வியூஸ் அதிகமாக போய் நம்முடைய இந்த அழகான முகம் வெளியில் தெரியுதோ, இதை பொறுத்து தான் நாம் பேச முடியும். அதுலேயும் குறிப்பாக கொடுத்த அசைன்மெண்ட்டு வளர்ந்து வரும் கட்சியை அடித்து தூக்கணுங்கிறது தான். அதில் நாங்கள் கொஞ்சம் பேர், நீங்கள் பேட்டி எடுத்த எல்லாருமே கொஞ்சம் ஒற்றுமையாக செயல்படுறோம்னு நினைக்கும் போது கொஞ்சம் பெருமையாக இருக்குது. எனக்கு வச்ச பேர் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது பிரைட்ஸ் யமகாலம்னு என்ன அடையாளப்படுத்துறதுலையும் நான் ரொம்ப சந்தோஷப்படுறீங்க. உங்களுடைய பொன்னான கருத்துக்கள் நாட்டு மக்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான அவசியமான இந்த கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரொம்ப 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 நன்றிண்ணே. இதுல இருந்து நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சிக்குள்ளார என்ன நடக்குது, என்ன பிரச்சனை, நாங்க பெண்களை எப்படி நடத்துக்கிறோம், எங்களுக்குள்ள என்ன சண்டை அப்படிங்கிறதெல்லாம் நாம் தமிழர் கட்சி நாங்க பாத்துக்கிறோம். மரியாதைக்குரிய பிரபல யூடியூபர்ஸ்களே உங்களுடைய சேனலை வளர்க்கறதுக்காக இந்த மாதிரி கேவலமான தேவையில்லாத விளம்பர அரசியலை செஞ்சுட்டு இருக்காதீங்க. இன்னும் நாட்டில் நடக்கிற பிரச்சனையை பத்தி பேசுறதுக்கு எக்கச்சக்கமான ஆட்கள் தேவைப்படுறாங்க. இப்போ அதுல ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க அப்படிங்கறதான் ரொம்ப ரொம்ப தாழ்மையா இதன் மூலமா கேட்டுக்கிறோம். ஆனா இந்த மாதிரியான யூடியூபர்ஸை மீண்டும் மீண்டும் சந்திக்கிற தேவை ஏற்படும் தான் நினைக்கிறேன் நான். ஆனா நானும் என் பங்குக்கு சொல்லணும். தினம் தினம் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமைகள், ஒரு எதுக்குமே நீதி கிடைக்காத ஒரு மேம்பாக்கான சமூக அவலங்கள், மின்சார கட்டண உயர்வுன்னு மக்கள் தினந்தோறும் துடிச்சிட்டு இருக்காங்க. உங்கள் குரல் அதுக்காக ஒலிச்சா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். ஏன்னா தீர்க்கப்பட வேண்டியது அதுதான். நாம் தமிழர் கட்சியில உள்ள தனி மனித பிரச்சனைகளோ இல்ல கட்சியில உள்ள பிரச்சனைகளோ அதை நாம பார்த்துக்கிறோம், அவ்வளவுதான். அவர்கள் தீர்த்து கொள்வார்கள். நீங்க பேச வேண்டிய காரியம், சமுதாயத்தை புரட்டி போட வேண்டிய விஷயங்கள்,
ஆளும் தரப்பில் செய்யும் தவறுகளை சுட்டி காட்டி அதை சீர்படுத்த வேண்டிய நிறைய கடமைகள் ஒரு தமிழ்நாட்டு குடிமகனாகவோ இல்லை ஒரு மனித பிறவியாகவோ உங்களுக்கு இருக்குது. அதுக்காக இந்த தளங்களை நல்ல விதத்தில் பயன்படுத்துங்கள் என்பதுதான் ரொம்ப நீண்ட நாள் வேண்டுகோள். இது ஆசையும் கூட. கொஞ்சம் மாற்றத்தை எதிர்பார்க்கிறோம். நன்றி. மீண்டும் ஒரு முறை சந்திக்கலாம்.